வெல்கம் டீச்சர்ஸ். இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் மெத்தடாலஜியில் 7th யூனிட் ஃபுல் டெஸ்ட் ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஒரு 30 கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்குரிய கொஷின் டிஸ்கஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். மெயினாக வந்து இந்த 7th யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்னென்ன கண்டென்ட்டெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவனை எப்படி நம்ம மதிப்பீடு பண்ணுறது, அப்போ மதிப்பீடுதெல்லாம் ஆல்ரெடி நம்ம 9th யூனிட்டில் பார்த்தோம். அப்போ அந்த மதிப்பீடு பண்ணுறதுக்கு என்ன கொடுக்கணும், அவனுக்கு ஒரு டெஸ்ட் கொடுக்கணும். அப்படி தானே, தேர்வுங்கிறது வச்சா தானே அவங்க நம்மளோட நம்ம சொல்லி கொடுத்ததெல்லாம் அவன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறானா, அவன் புரிஞ்சுக்கிட்டானா அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, தேர்வு மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிறது. ஸோ அப்போ அந்த தேர்வு அப்படிங்கிறதுல அந்த கொஷின்ஸ் ஃபார்மேஷன் எப்படி இருக்கணும், ஓகேங்களா? அப்போ கொஷின் எடுத்தாச்சு, ஓகே, அதை நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு டிஸ்பியூட் பண்ணிட்டீங்க. அப்போ எவாலுவேஷன் டெஸ்ட்டும் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எவாலுவேஷன் அதை எப்படி மதிப்பீடு பண்ணுறது, அதுக்கு எப்படி கிரேடிங் கொடுக்குறது, தரவரிசைப்படுத்துறது, அதை அந்த மாதிரியான கண்டென்ட், அந்த பேஸ் பண்ணியிருக்க கண்டென்ட்டு தான் 7th யூனிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ 7th யூனிட்டை பொறுத்தளவுக்கு இந்த கண்டென்ட் தான். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது நீங்கள் ஈஸியாக படித்த உடனே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டானது எல்லாமே நம்மளோட கொஷின்ஸ்லேயே கவர் ஆயிரும். இதில் நான் மோஸ்ட்லி வந்து கொஷினாக இது பண்ணாமல் ஒவ்வொரு ஆப்ஷனுக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷனும் பண்ணுவேன். சிலது இம்பார்ட்டன்ட் எல்லாமே அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தான். நீங்கள் தாராளமாக ஒரு யூனிட்டுக்கு 3 மார்க் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ வாங்க கொஷின்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வினாக்களில் நோக்கங்கள் மற்றும் உள்ளடக்க பகுதிகள் எவ்வாறு பகுக்கப்படுகின்றன என்பதை சொல்வது இவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறது. இல்லை கொஷினை நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒரு கொஷின் நான் எடுக்கிறேன் அப்படின்னா அது எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று ஆப்ஷனை பார்த்து முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதிப்பீட்டு வரிசை, அதாவது ஸ்கோரிங் கீ. அது நம்ம மதிப்பீடு வரிசை ஸ்கோரிங் கீ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேப்பர் வேல்யூவேஷன் பண்ண போவோம் இல்லையா, அப்போ போகும்பொழுது நமக்கு ஒரு கீ பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்களா, என்னென்ன கீஸ் எல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் மார்க் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அதுதான் என்னது அப்படின்னு கேட்டால் ஸ்கோரிங் கீ. அதுக்கும் கொஸ்டினுக்கும் சம்மந்தமாக கிடையாது. அது எவாலுவேஷனில் வரும். இது கொஸ்டின் ப்ரிப்பரேஷனில் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து இந்த ஆன்சர் வராது. ஓகேங்களா? தென் செகண்ட் ஒன்று விட்டுருங்க. தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்டு ஒன் வந்து என்ன அப்படின்னு கேட்டால் மதிப்பீட்டு வழிகாட்டி, அதாவது ரூபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்ப புது வார்த்தையாக இருக்குது அப்படின்னா பயந்துட வேணாம். இந்த ரூபிக் அப்படிங்கிறத தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னால நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுவுமே இந்த 7th யூனிட்டில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரூபிக் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூபிக்கை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படின்னு சம்டைம்ஸ் காட்டுது. சில டைம்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தரப்படுத்தல் அட்டவணை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இந்த ரூபிக்ங்கிறத கம்பல்சரி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இங்கிலீஷ் விட. அது என்ன ரூபிக் வழிகாட்டு, அதாவது மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் மார்க் ப்ரொவைட் பண்ணுறது எதெல்லாம் பேஸ் பண்ணி நான் மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து என்ன பண்ண, ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு என்ன சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ செமினார் எடுப்பா அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்து நான் செமினார் எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு ஆனால் என்ன டாபிக் கொடுத்துருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஆனால் அவனோட ப்ரெசன்டேஷன் இருக்கா. இப்போ பிபிடி போடுறான்னு வச்சுக்கோங்க, ப்ரெசன்டேஷன் ஒரு காட்சிப்படுத்துகிறான், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்குமே காட்சிப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவனோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, நான் கொடுத்துருக்க டாபிக் ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு கொஞ்சம் மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, காட்சி. மேபி இது ஏன் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரூபிக் அப்படிங்கிறது வந்து எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குது, அதோட உட்பகுதிகள் எது அப்படின்னு கேட்டால் நம்மளால் சொல்ல தெரியணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, காட்சி. அவனோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ரெசன்டேஷன் பண்ணிட்டான்ப்பா, அவன் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறான், முடிவுரையை கொண்டு போய் நம்ம முன்னாடி வைக்க முடியுமா, கிடையாது. முன்னுரை தான் முன்னாடி இருக்கணும். ஸோ இன்ட்ரோடக்ஷனுங்கிறது ஃபஸ்ட் இருக்கணும், கன்க்ளூஷனுங்கிறது லாஸ்ட் இருக்கணும், அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே நடுவில் இருக்கணும். ஸோ அந்த அமைப்பு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறது, அது என்னது, அமைப்பு அப்படிங்கிறது செகண்ட் ஒன். தேர்டு ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ கான்டாக்ட். யாரை பார்த்து கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது என்னது, ஐ கான்டாக்ட். அதாவது கண் தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். கண் தொடர்பு, கீழே பார்த்துட்டு எடுக்கிறானா, இல்லை ஸ்டூடெண்ட்டை பார்த்து இந்த இங்கெல்லாம் செமினார் எடுக்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் அவங்க முன்னாடி அவங்க ஃப்ரெண்டை உட்கார சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை மட்டுமே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்காங்களா, இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் என்ன கொடுக்கணும், நம்ம மார்க்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது. அப்போ தேர்டு ஒன் என்னது, கண் தொடர்பு. ஃபோர்த்து ஒன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரல். எல்லாமே சூப்பராக பக்காவாக இருக்குப்பா, பட் அவன் என்ன பண்ணுறான், மெதுவாக லாஸ்ட் இருக்கவனுக்கு கேட்கல, நடுவில் இருக்கணும் கேட்கல, பக்கத்தில் இருக்கணும் கூட கேட்கலன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த செமினார்னால ஏதாவது யூஸா, அவனுக்கு எப்படி நம்ம மார்க் ப்ரொவைட் பண்ணுறது, கொடுக்க முடியாது. ஸோ அப்போ அவன் குரல் வந்து நல்லா இருக்கணும். குரலும் ஏற்ற இறக்கமாக எங்கே ஏற்றி இறக்க சொல்லணுமோ அதெல்லாம் கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது. அப்போ ரூபிக் அப்படிங்கிறது வந்து அதோட உள் அமைப்பு, அதாவது எதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ரூபிக்குரிய மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட காட்சி, அவனோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, அவனோட கண்டென்ட் அமைப்பு எப்படி இருக்குது, தென் அவனோட ஐ தொடர்பு எப்படி இருக்குது, அவனோட குரல் எப்படி இருக்குது, இதனாலேயும் பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன கொடுப்பாங்க, மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க, கிரேடு ப்ரொவைட் பண்ணுவாங்க.
ஓகேங்களா, இது ரூபிக்கில் தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து வருமா, வராது. ஏன்னா இந்த ரூபிக் அப்படிங்கிறது எது எவாலுவேஷனில் இருக்குது. பட் இங்கே நமக்கு கேட்டிருக்கிறது கொஷின் ப்ரிப்பரேஷனில் கேட்டிருக்கான். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்று வராது, தேர்டு ஒன்று வராது, ஃபோர்த் ஒன்று பாருங்கள், வினா வங்கி. வினா தான் எடுக்கிறோம். ஸோ அப்போ அந்த வினா வங்கி வருமா, வராது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ எது வரும், கொஷின்ங்கிறது எதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் கொஷின் ஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதில் இருக்க கண்டென்ட் அப்படிங்கிறது ப்ளூ பிரிண்ட்டை ஃபேஸ் பண்ணி தான் இருக்கும். அப்போ வந்து என்னது, பி ஆப்ஷன். ஓகேங்களா. அடுத்த செகண்ட் கொஷின், கண்டறிதல் தேர்வுகள் எதற்குள் அடங்குகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன மேம் கண்டறிதல் தேர்வு, டயக்னாஸ்டிக் அப்படிங்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு டாக்டர் கிட்டே போகிறேன், எனக்கு வந்து 3 நாளாக ஃபீவர் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் போனோன்னே என்ன கேட்பாங்க, ஒரு டாக்டர் கிட்டே போனோன்னே என்னாச்சு, ஃபீவராக இருக்கா இல்லை இருமலாக இருக்கா, என்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரியான கொஷின்ஸ்லாம் நம்மக்கிட்ட கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க, நமக்கு இருக்க டிசீஸ் என்னது அப்படின்னு அவங்க கண்டறியறதுக்காக கேட்குற கொஷின். ஸோ இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறத மெயினாக வந்து எதில் இது பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ஃபீல்டு. ஸோ இங்கே எதுக்கு மேம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நான் வாசிப்பா அப்படின்னு சொன்னால் தான் அவனுக்கு அந்த கண்டென்ட் வந்து அவனுக்கு புரிஞ்சிருக்கா புரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படி தானே, ஒரு ஸ்டூடெண்ட் எடுத்து வாசிக்கவே சொல்லாமல் நான் பாட்டுக்கு என்னோட கண்டென்ட்டெல்லாம் நடத்தி முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். பட் அவன் வந்து நல்லா பண்ணியிருக்கிறானா, நான் அவனுக்கு வந்து நான் புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிறது, இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவனுக்கு வாசிக்க தெரியுமா அப்படிங்கிறது நான் என்ன பண்ணணும், அவங்ககிட்ட கொஷின் கேட்கணும். ஓகேங்களா. அப்போ அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு நான் என்ன பண்ணணும், சில இதெல்லாம் இதை வாசிப்பா அப்படிங்கிறத சொல்கிறது, அவன் எப்படி இங்கிலீஷில் நல்லா பேசுகிறானா, தமிழ் நல்லா வாசிக்கிறானா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண முடியும், அவங்ககிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் என்னதுன்னு கேட்டிங்கன்னா கண்டறிதல் தேர்வுகள். ஓகேங்களா. இது எதுக்குலாம் அடங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு திட்டமிடுதல் தேர்வு தான். ஓகேங்களா. தொகுப்பு மதிப்பீடு அப்படின்னு கேட்டால் இது வராது. அதே போல் உருவாக்கும் மதிப்பீடும் வராது. தரநிலை ஒரு இது மதிப்பீடுன்னு சொல்லும் பொழுது இதில் என்ன எங்கே போயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கண்டறிதல் தேர்வு. பட் வந்து மதிப்பீடுதல் எவாலுவேஷன். அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம். தரநிலை உருவாக்குதல் அப்படிங்கிறது எவாலுவேஷனுக்கு அப்புறம் நம்ம கிரேடிங் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அதையும் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா திட்டமிடலில் தேர்வு வகை அடையாளம் காணுதல். மெயின் இதில் கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால் அடையாளம் காணுதல். நான் சொன்னேன், ஒரு டாக்டர் கிட்ட போகிறோம் அப்படின்னா அவங்க நம்மக்கிட்ட ஏன் கொஷின்ஸ் கேட்குறாங்க, நமக்கு என்ன வியாதி இருக்குது அது என்னென்ன அடையாளம் காண்றதுக்காண்டி. பட் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னாலே நீங்கள் மெயினாக எந்த கீவேர்டை ஞாபகத்தில் வச்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா அடையாளம் காணுதல். அவனுக்கு வாசிக்க தெரியுதா தெரியலையா, அவன் நல்ல வெல் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டூடெண்ட்டா இல்லை லோ ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வைக்கிற டெஸ்ட்டு தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் கண்டறிதல் டெஸ்ட். இது மெயினாக எதெல்லாம் பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாசிக்க சொல்கிறது. ஓகேங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை அவன் வந்து நம்ம கொஷின் கேட்குறது மூலியமா அதுதான் என்னது இந்த டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. அப்போ வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட் அப்படின்னாலே என்ன வரணும், திட்டமிடலின் ஒரு தேர்வு வகையில் இதுவும் ஒன்று தான். அடையாளம் காணுதல், மெயினாக வந்து அடையாளம் காணுதல் அப்படிங்கிறதா வரணும். அடுத்த தேர்ட் கொஷின் பாருங்கள், தரநிலை உருவாக்குதல் எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்குறாங்க. தரநிலை அப்படின்னா என்ன, கிரேடு கொடுக்குறது மெயினாக எதை வச்சு சொல்லுவாங்க, பர்சன்டேஜ். அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கானோ அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, கிரேட் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன, தரநிலை உருவாக்குதல் அப்படிங்கிறது எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்சன்டேஜ் அண்ட் கிரேடிங். தரநிலை அப்படின்னாலே கிரேடிங் கொடுக்குறது தான். அடுத்தது பாருங்கள், ஃபோர்த்து கொஸ்டின், தேர்வு அமைப்பில் வினாக்களின் தர்க்க ரீதியான வரிசையை உறுதிப்படுத்தும் படி எது அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தர்க்க ரீதி அப்படின்னாலே மெயினாக நம்ம என்ன யோசிக்கணும் அப்படிங்கன்னா சீக்வன்ஸாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி. தர்க்க ரீதி அப்படின்னோடனே நம்ம ஏதோ புது வார்த்தை அப்படிலாம் நினச்சிடக்கூடாது, சீக்வன்ஸாக இருக்குதா அப்படிங்கிறது. இப்போ வந்து ஒரு கொஸ்டின் டெஸ்ட் நான் வைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டெஸ்ட் வைக்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னோடய ப்ளூ பிரிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எடுக்கிறோம். அப்படி தானே, ப்ளூ பிரிண்ட்டில் இல்லாமல் வேறு மாதிரி இருக்குது. ரெண்டாவது கொஷின் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதே இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொஷின் டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ஒரு 10 மார்க் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், 10 மார்க் வந்து ஃபுல்லப்ஸு அந்த மாதிரி கொடுக்காம நான் என்ன பண்ணுறேன், இந்த 2 மார்க் வந்து எப்படி கொடுத்துடலாம் அப்படின்னா எம்சிக்கு கொடுத்துட்டு அதில் கொண்டு போய்ட்டு நான் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பை கொண்டு போய் வைக்க முடியாது. ஸோ அந்த சீக்வன்ஸான ஆர்டரை கண்டிப்பாக எதில் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வினாத்தாள் அமைக்கிறதுல இருக்கணும். அப்படி தானே, கரெக்டு தானே. இப்போ எம்சிக்குள்ளே போய் எம்சிக்கு ஒரு 10 கொஷின்னா நான் ஒரு 5 கொஷின் எம்சிக்கு கொடுத்துட்டு அதுக்கடையில் போய்ட்டு ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 5 எம்சிக்கு நம்ம கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. அந்த என்னதான் அந்த பேஸ் பண்ணி நம்ம ப்ளூ பிரிண்ட் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி அந்த வினாத்தாள் அமைக்கணும். ஸோ அந்த தர்க்க ரீதியான வரிசை அப்படிங்கிறது எதை உறுதிப்படுத்துகிற படி அப்படின்னு கேட்டிங்கன்னா வினாத்தாள் அமைத்தல். ஓகேங்களா. அடுத்து வந்து 5th ஒன், கீழ்கண்டவற்றுள் எது தேர்வு திட்டமிடலின் ஒரு பகுதி ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. தேர்வு திட்டமிடல் ஒரு டெஸ்ட் ஃபார்மேஷனுக்கு ஒரு டெஸ்ட் வந்து நம்ம பிளான் பண்ணுறேன் அப்படின்னா அதில் என்ன கண்டென்ட் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க.
ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, தேர்வின் நோக்கம் இருக்கும். கண்டிப்பாக இந்த தேர்வு எதுக்கு நடத்துகிறேன், நான் ஃபஸ்ட்டு மிட்டம் நடத்த போகிறேன்னா, இன்னும் இப்போ ஃபஸ்ட்டு யூனிட்டுக்குரிய டாப்பிக்லாம் கவர் ஆகணும்னு நடத்துகிறேன்னா, என்ன ரீசனால் நடத்துகிறேன் அப்படிங்கிறது வந்து இருக்கும். அப்போ ஸோ இது வந்து இது உள்ளடக்கம் தான். அப்புறம் மாணவர்களின் தேர்ச்சியில் இலக்கு. எஸ், கண்டிப்பாக தேர்ச்சியில் இலக்கு வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், கொஷின்ஸ்லாம் எடுப்போம். அதான் சொல்லலை, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கொஷின்ஸ்கள் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது. சில கொஷின்ஸ் எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 200 கொஷின் வந்து நம்மக்கிட்ட வந்து பிஜிடிஆர்பி நம்ம கேட்குறோம், 150 கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 70-50 கொஷின் கிட்ட என்ன பண்ண முடியும், எல்லாராலையும் படித்தவன் படிக்காத எல்லாரும் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அவன் எனது மாணவர்களோட தேர்ச்சியில் கண்டிப்பாக இலக்கு இருக்கும். 2 பாடப்பகுதிகளை பேஸ் பண்ணி தானே நம்ம டெஸ்ட் வைக்க முடியும். ஸோ இந்த 3மே இருக்கும். அப்போ என்ன இருக்காது அப்படின்னு கேட்டால் தரநிலை உருவாக்குதல். தரநிலை உருவாக்குதல்னா என்னது, கிரேடிங் கொடுக்குறது எப்போ வரும், நம்ம டெஸ்ட்லாம் முடித்து எவாலுவேஷன் மதிப்பீடு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பர்சன்டேஜ் படி கிரேடிங்கிறது கொடுப்போம். ஸோ அப்போ தரநிலை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான் இதில் பகுதியாக இருக்காது. அடுத்து 6th கொஷின் பாருங்கள். முன்னோடி சோதனை பெரும்பாலும் எதற்காக நடத்தப்படுகிறது? அது என்னமா முன்னோடி சோதனை அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முன்னோடி சோதனை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைலட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செகண்ட், அதாவது பைலட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பைலட் டெஸ்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு 10,000 பேருக்கு நான் கொஷின் எடுக்கணும்ப்பா, 10,000 பேருக்கு நான் டெஸ்ட்டு வைக்க போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நான் கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அந்த கொஷின் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன குழுவுக்குனா ஒரு 100, இப்போ 10,000 பேரில் ஒரு 100 பேரை மட்டும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது, அந்த டெஸ்ட்டை நான் வந்து ஒரு ப்ரீ டெஸ்ட் மாதிரி பண்ணி பார்க்குறது. ஓகேங்களா, அந்த தேர்வுக்கு முன்னாடி டெஸ்ட் மாதிரி நான் கொடுத்து அவங்கள டெஸ்ட் எழுத வைக்கிறது. அப்போ என்ன கொஷின் ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்குது, அதில் எப்படி என்னது, இப்போ ஒரு சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா குவிஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதர் காலேஜஸ்லாம் வர சொல்லி கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10-20 ஸ்டூடெண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு அந்த கொஷின்ஸ்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்கா, இல்லை அதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா, இல்லை இத்தனை பேருக்கு இது ஓகேவா, இந்த கொஷின் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அனலைஸ் பண்ணுவாங்க. அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை திருத்திக்கிறதுக்காண்டி. ஓகேங்களா, அப்போ முன்னோடி சோதனை அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிழைகளை திருத்திக்கிறதுக்காகவும் தெளிவாக மதிப்பிடுறதுக்காகவும் தான் இந்த முன்னோடி சோதனை அப்படிங்கிறத பெரும்பாலும் நடத்துவாங்க. இது நான் சொல்லிவிட்டு, முன்னோடி சோதனை அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னு கேட்டால் பைலட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பைலட் டெஸ்ட்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய மக்கள் தொகைக்கு நம்ம டெஸ்ட்டு வைக்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஒரு அதிகமான தொகை கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது, ஒரு ஸ்மால் குரூப்ஸ் அவங்கள செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரீ டெஸ்ட் வச்சு முடிச்சிடும். ப்ரீனா இந்த ஃப்ரீ, அதாவது முன் சோதனை அப்படின்னு சொல்லுவாங்க, அது வச்சு முடிச்சிடுறோம். ஓகேங்களா, அது எதுக்காக வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட் கொஷின்ஸ்லையோ இல்லை வேறு எதுவும் நம்ம கொஷின் ஃபார்மேஷன்லையோ ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருந்தது அப்படின்னா அதை நம்ம திருத்திக்கிறதுக்காண்டி. இப்போ இப்படி வச்சோன்னா ஓகே, ரொம்ப ஈஸியாகவும் கொஷின் கேட்காம மாடரேட்டாகவும் கொஷின் கேட்காம அந்த ஒரு எல்லாமே கலந்த மாதிரி நம்ம டெஸ்ட் வைக்கும் பொழுது அதோட மதிப்பீடுதல் திறன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிழைகளை கண்டறிந்து தெளிவாக மதிப்பிடுதல் அப்படிங்கிறது அந்த முன்னோடி சோதனையில் நடத்துறதுக்கான ரீசன் அப்படின்னு சொல்லலாம், அதோட நோக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சாதனை தேர்வின் நிலைப்படுத்துதலின் முதல் படி எது அப்படின்னு கேட்குறாங்க. சாதனை தேர்வு அப்படின்னா என்னங்க மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பி எடுக்கிறீங்களா, அதுவுமே ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு தான் சொல்லலாம், சாதனை தேர்வு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு தேர்வை திட்டமிட்டு தேர்வு வைப்பாங்க. தேர்வு வைக்கிறோம், இவ்வளோ காம்படிஷன் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்படியெல்லாம் எலிமினேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட கொஷின் ஃபார்மேஷன் இருக்கும். அப்படி தானே, அதை தான் நம்ம என்ன சொன்னேன், பிஜிடிஆர்பியை இப்போ எடுத்துக்கோங்க. பிஜிடிஆர்பிலையும் ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு வந்து தேர்வை திட்டமிடுவாங்க, எப்போது எந்த மாதிரியான டெஸ்ட் கொஷின்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே திட்டமிடுவாங்க. தென் செகண்ட் ஒன்று என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள்னு மதிப்பெண் வந்து அலாட் பண்ணுவாங்க. தேர்டு ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் ஜெயிச்சவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க, போஸ்டிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி யார் டாப் ரேங்க்ஸில் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு. ஓகேங்களா, அப்போ வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டோட முதல் படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தேர்வை திட்டமிடுதல். அதுக்கப்புறம் தான் என்னது, மதிப்பெண் பற்றி பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன கொடுப்பாங்க, சான்றிதழ் கொடுப்பாங்க. அப்போ முதல் படி அப்படின்னு எடுத்துக்கும்போது தேர்வை திட்டமிடுதல். அடுத்து பாருங்கள், 8th கொஸ்டின், ரூபிக். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ தானே நம்ம ஃபஸ்ட் கொஸ்டினில் பார்த்தோமா, ரூபிக் அப்படிங்கிறது என்னென்ன, மதிப்பீட்டில் ரூபிக் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விளக்கமான மதிப்பீட்டு வழிகாட்டிகள். விளக்கமான மதிப்பீடுங்கிறது இங்கே வேறு ஒன்றுமே இல்லைங்க, எவாலுவேஷன். கொஞ்சம் தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் நமக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். எவாலுவேஷன் அப்படிங்கிறத மதிப்பீட்டு வழிகாட்டி. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்னென்ன மாதிரியான என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கரெக்டாக ஒரு 4 தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு கேட்டால் காட்சி, அவனோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது. செகண்ட் ஒன் அவனோட கண்டென்ட்டோட ப்ரிப்பரேஷன், அதாவது அமைப்பு எப்படி இருக்குது.
ஓகேங்களா. அடுத்த ஒன்று வந்து அவனோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது, ஃபோர்த்து ஒன்று வந்து அவனோட வாய்ஸ் எப்படி இருக்குது. இந்த நாளையும் பேஸ் பண்ணி தான் என்ன கொடுப்பாங்க, ஸ்கோர் மார்க் கொடுப்பாங்க. அதை சொல்கிறது தான் இது ரூபிக் அப்படிங்கிறது. அப்போ விளக்கமான மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படிங்கிறது தான் ரூபிக் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 9th கொஷின். பார்வையற்ற மாணவர்களுக்கு பிரெய்லி பேப்பர்களை வழங்குதல் எந்த கோட்பாட்டை பிரதிபலிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை எந்த கோட்பாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் அந்த சமத்துவம் அந்த பிரதிபலிக்கிறது தான் என்னது, அவங்களுக்கும் கொடுத்து அவங்களே நம்மளோட கிளாஸ் ரூமில் உட்கார வைக்கிறது. நான் சொன்னேன் இந்த மாதிரிலாம் அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மட்டும் தான் இருக்கும். இந்த மாதிரி சறுக்கு மாதிரி குழந்தைங்களாம் உட்காந்து சறுக்கு விளையாடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் ஏன் கொண்டு வந்தாங்க ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஒரு பப்ளிக் பிளேசஸில் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் ஈக்குவாலிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஹேண்டிகேப்டாக இருக்காங்க, ஒரு ஃபிசிக்கல் சேலஞ்சராக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அவங்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும், அவங்களும் கிளாஸ் ரூமில் வந்து உட்காரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த படிக்கட்டு கூட இந்த சைடாக என்ன பண்ணுவாங்க, ஒரு சறுக்கு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. இது தென் வந்து இவங்க நம்மளை மாதிரியே அவங்களும் படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரெய்லி பேப்பர்ஸ் எல்லாருமே அவங்களுக்கு கொடுப்பாங்க. எதனால், என்ன ரீசனால் அப்படின்னா சமத்துவம். ஓகேங்களா. நம்மளோட அரசியலமைப்பிலே சமத்துவம் சகோதரத்துவம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த பேப்பர் கொடுக்கறது வந்துருந்து நியாயம் மற்றும் சமத்துவத்துக்காக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் 10வது கொஷின். கல்வியில் மதிப்பீட்டின் நோக்கமாக எது உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. மதிப்பீடு இப்போ எவாலுவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியெல்லாம் எவாலுவேஷனுங்கிறது இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கற்பவரோட சிந்தனை, அவங்களோட பகுத்தறிவு. கொஷின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஷின் எப்படி இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதி வந்து அப்படி டேரெக்டாக இருக்கும், அப்படி தானே. கொஞ்சம் எப்படி இருக்கும் அப்படின்னா அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணி இப்படி வருமா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், அப்ளை பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரியான ஒரு 3 டைப்பில் தான் கொஷின் கேட்பான். ஒன்று வந்து டேரெக்டாக இருக்கும், அடுத்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அதோட அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். 4th ஒன்று என்னங்கன்னா அதோட தேர்ட் ஒன்று வந்து ரெஃபரன்ஸாக இருக்கும். இந்த 3 விதமாக தான் கொஷின் கேட்பான். அப்போ என்ன பண்ணணும், ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கானா அவனோட சிந்தனை எப்படி இருக்குது, அவனோட பகுத்தறிவு எப்படி இருக்குது, அதை ஊக்குவிக்கிறது ஃபஸ்ட் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். தென் கற்பவர்களின் சிரமங்கள் மற்றும் பலங்களை கண்டறிதல். இப்போ நான் எவ்வளோ டஃப்பான கொஷின் கொடுத்தாலும் அவங்களால ஆன்சர் பண்ண முடியுதுன்னா அவன் நல்லா என்ன பண்ணியிருக்கான், ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற அர்த்தம். ஸோ அப்போ அவனோட சிரமங்கள் என்னென்ன இருக்குது, அவனால் பண்ண முடியலன்னா அப்போ அவனுக்கு என்ன சிரமம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதும் அந்த மதிப்பீட்டோட எவாலுவேஷனோட நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து பாருங்கள், கற்பவர்களின் உதவும் பின்னூட்ட அமைப்பை உருவாக்குதல். ஒரு ஃபீட்பேக், அவங்களுக்கு என்ன அவங்களால முடியல அப்படின்னு அந்த ஃபீட்பேக்கை வச்சுக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த கொஷின் ப்ரிப்பரேஷன் இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ இந்த 3மே எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எவாலுவேஷன் மதிப்பீடுதலில் வரும். அப்போ மேலே உள்ள அனைத்தும், இந்த மேலே உள்ள அனைத்தும் தான் ஒரு கல்வியில் மதிப்பீட்டோட நோக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 11th கொஷின் பாருங்கள். முன்கணிப்பு செல்படியாக்கம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. முன்கணிப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அவன் இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு வாசிக்கவே தெரியல, படிக்கவே முடியல அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே கணிச்சிக்கலாம் தெரியுமா. எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வாசிக்கவே தெரியாதவனால கண்டிப்பாக இந்த பப்ளிக் எக்ஸாமில் அவனால் பாஸ் ஆக முடியாது, நீ +1 +2 படிக்கிறதுக்கு தொழில் கல்வி எடுத்து போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரியான சில ஆலோசனைகள் கொடுக்கலாம். ஸோ அவங்களோட எதிர்கால செயல்திறனை முன்கணிக்கிறது தான் இந்த முன்கணிப்பு செல்லுபடியாக்கம் அப்படின்னு சொல்லலாம். செல்லுபடியாக்கம் அப்படின்னா என்னென்னு கேட்டால் வேலிடேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. வேலிடேட் அப்படின்னு சொல்கிறது தான் செல்லுபடியாக்கம். முன்கணிப்பு செல்லுபடியாக்கம் அப்படிங்கிறது அவங்களோட எதிர்கால செயல்திறனை முன்னாடியே சொல்கிறது. ஓகேங்களா. இப்போ 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பில் படிக்கிற மாணவங்களை என்ன சொல்லலாம், நீ தொழிற்கல்வி எடுத்து போயிருப்பா, நீ +1 +2 படிச்சு டாக்டர் ஆயிரு, அந்த மாதிரியாக நம்ம கணிச்சு சொல்கிறது தான் முன்கணிப்பு செல்லுபடியாக்கம் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் 12th கொஷின். 12th கொஷின் இதை பாருங்களேன், இது நமக்கு கண்டிப்பாக நம்ம கூட கார்லேட் ஆகி வரும். தொடர்ச்சியான மற்றும் இது முழுமையான தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு CBSI-ஆல் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 2009. அதே நம்ம அப்போ CCE அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லலாம். கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன். அது நம்ம கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு அப்படிங்கிறது தான் இதில் மெயின். இது எந்த வருஷம் CBSE-யில் கொண்டு வந்தாங்க அப்படின்னா 2009. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருப்பான். டெஸ்ட்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கிளாஸ்லாம் பார்த்துருப்போம். ஒரு 6th 7th படிக்கும்போதுலாம் ஐயோ டெஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி நம்மளோட என்ன சொல்லுவாங்க, அந்த அவசர கால ஹார்மோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ரினல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் சுரக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும்.
எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் பாத்ரூம் வர மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி விற்கிற மாதிரி இருக்கும், தலை சுற்றுற மாதிரி இருக்கும், மயக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதில் ஒரு முழுமையான தெளிவு கிடையாது நம்மக்கிட்ட. இதே நம்ம நல்லா படித்த கொஷின்ஸ் அப்படின்னு இப்போ நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கேன், டெஸ்ட்னே டெஸ்ட்டு சந்தோஷமாக இருக்கும் நமக்கு. பட் நம்ம படிக்காத சப்ஜெக்ட் வைக்கும்போது இது எல்லாமே தோணும். அப்போ என்னது, ஒரு ப்ரெஷர், ஒரு மன அழுத்தம் ஏற்படுது இல்லையா? அப்போ ஒரு படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட வந்து மன அழுத்தம் அப்படிங்கிறது ஏற்பட்டால் அவனால் எப்படி முழுமையாக கற்றுக்க முடியாது. அந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த கான்செப்டை சிசிஇ அப்படிங்கிறத சிபிஎஸ்சி அவங்க வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் வந்து கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் 2009. மெயினாக இது எதுக்குன்னா டிப்ரெஷன், மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகவும், ரெண்டாவது முழுமையான வளர்ச்சியை உறுதி செய்கிறது. நீ மொட்டை மனப்பாடம் பண்ணிட்டு போங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது. அங்கே போன உடனே பேப்பரில் பேனா வச்ச உடனே என்ன பண்ணுவோம், எல்லாமே மறந்து போயிடும். ஒரு கொஷின் மறந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து தெரிஞ்ச கொஷின் பூரா மறந்து போயிடும். அப்படி தானே? அப்போ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக படிக்கணும், தென் கண்டினியூஸ் ப்ரிப்பரேஷன் இருக்கணும். அப்படி தானே? அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அந்த தொடர்ச்சியான மற்றும் முழுமையான மதிப்பீடு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு டாபிக், இப்போ இந்த டாப்பிக்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சிபிஎஸ்சியில் வந்து பொழுது தண்ணியில் டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பான். ரிப்பீட்டடாக அவனை படிக்க வைக்க சொல்லும் பொழுது அவன் அந்த டாப்பிக்கில் நல்லாவே ஸ்டாண்டர்ட் ஆயிடுறான், ஸ்ட்ராங் ஆகிறதுனால அது எப்போ அவனால் கொஷின் கேட்டாலும் எழுத முடியும். நமக்கு தெரிஞ்ச கொஷின் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கு பயப்பட மாட்டோம். நமக்கு அந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறது, மன அழுத்தங்கிறது இருக்காது. அதை போக்குறதுக்காக கொண்டு வந்தது தான் அந்த மன அழுத்தத்தையும் ஸ்டூடெண்ட்டோட ரவுட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொட்டை மனப்பாடம் பண்ணுறது, அதை குறைக்கிறதுக்காக சிபிஎஸ்சியில் சிசிஇ அப்படிங்கிறத 2009 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 13வது கொஷின். பின் வருவனவற்றுள் ப்ளூ பிரிண்ட் பாடத்திட்டத்தின் பண்பாகாதது இது. ப்ளூ பிரிண்ட்னா என்ன சொல்லியிருந்தேன், நம்ம இப்போ பிஜிடிஆர்பி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட் யூனிட்டில் என்னென்ன டாபிக், செகண்ட் யூனிட்டில் என்னென்ன டாபிக்னு ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க, எஜுகேஷன் சைக்காலஜி கொடுத்துருப்பாங்க. அப்போ அதுதான் என்னது, ப்ளூ பிரிண்ட். டெஸ்ட்டுக்கு என்னென்ன கொஸ்டின் வரும் அந்த உள்ளடக்க பகுதிகளை அடங்கியிருக்கும். மதிப்பீடு ஒதுக்கீடு, மதிப்பெண் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லும்போது இப்போ 10 யூனிட் இருக்குது, 150 டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. 110 அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஒரு 11 கொஸ்டின் அந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மதிப்பீடு அலாட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதானே? அது இருக்கும். அது எதில் இருக்கும்? ப்ளூ பிரிண்ட்டில் தான் இருக்கும். வினா வகைகள், இதில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிறது அந்த ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும். அப்போ இந்த 3மே ப்ளூ பிரிண்ட்டில் இருக்கும். என்ன இருக்காது அப்படின்னா சகாக்களோட ஆய்வு. நீங்கள் உங்கள் பியர் டீம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இது பண்ணுறதுலாம், அந்த ஆய்வு பண்ணுறதெல்லாம் எதில் இருக்காது, இந்த ப்ளூ பிரிண்ட்டில் வராது. அப்போ இது 3 மட்டும் தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 14வது கொஷின். பின் வருவனவற்றுள் எது மதிப்பீட்டு திறவுகோல் வகை ஆகாது? மதிப்பீடு திறவுகோல்னால் என்ன சொன்னேன் நான், ஸ்கோரிங் கீஸ் அப்படின்னு சொன்னேன். ஆன்சர் கீ, இந்த மாதிரி ஸ்கோரிங் கீ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு. அதில் எது ஸ்கோரிங் கீ ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஆன்சர் கீங்க. இந்த ஆன்சருக்கு இந்த கீ அப்படின்னு கொடுத்தா அது என்ன வரும், அது ஸ்கோரிங் கீழே வரும். மதிப்பீட்டு திறவுகோலில் கண்டிப்பாக வரும். தென் மதிப்பீட்டு வழிகாட்டி இருந்தால், அந்த ரூபிக் அப்படிங்கிறது இருந்தால் தான் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நான் என்ன பண்ண முடியும், இதெல்லாம் பேஸ் பண்ணி நான் மார்க்குங்கிறத ப்ரொவைட் பண்ண முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th படிக்கும்போது ஓரல் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு ஒரு 20 மார்க்ஸ் அலாட் பண்ணியிருப்பான் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரிலாம் அதெல்லாம் எதில் வருது, ரூபிக்கில் தான் வருது. ஓகேங்களா? அப்போ அந்த சொல்லும்போது அவங்க கண்டென்ட் கொடுத்த உடனே டக்குன்னு நம்ம ஆன்சர் பண்ணுறோமா, என்னென்ன மாதிரிலாம் நம்மளோட ஐ கான்டாக்ட் இருக்குது, எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் அந்த மார்க்ஸ் 20 மார்க்ஸ் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அது வந்து இதில் வரும், ஸ்கோரிங் கீழே வரும். தென் மதிப்பீட்டு திட்டம், மார்க்கிங் ஸ்கீம்ஸ், அதுவும் வரும். அப்போ எது வராது, ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறது ஸ்கோரிங் கீழே வராது. ஏன்னா இது வந்து கொஷின் ப்ரிப்பரேஷனில் தான் வரும். எவாலுவேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இது 3 தான் வரும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் பைலட் டெஸ்ட். நான் சொன்னேன் இல்லையா, பைலட் டெஸ்ட் ஆல்ரெடி அந்த கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னு கேட்டால் முன்னறி சோதனை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பைலட் டெஸ்ட்னே கொடுத்துருக்காங்க. பைலட் டெஸ்ட் அப்படிங்கிறது என்னது, எதுக்காக நம்ம அந்த டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தேன். ஒரு பல்க் ஸ்டூடெண்ட், ஒரு 1000 10,000 ஸ்டூடெண்ட்க்கு இப்போ பிஜிடிஆர்பிக்கு இத்தனை பேருக்கு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 100 பேருக்கு வந்து ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரியோ இல்லை ப்ரீ டெஸ்ட் மாதிரியோ கொடுத்து அதை என்ன சொல்கிறது, ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்குறது. எதுக்காக டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால், என்ன ஏதாவது குறைகள் இருக்குதா, இதில் வேறு ஏதாவது நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த பைலட் டெஸ்ட் அப்படிங்கிறது வைக்கிறாங்க. ஸோ பைலட் டெஸ்ட் அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது டெஃபினிஷனே இப்படி தான் வரும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அதிகமான மக்கள் தொகை கொண்ட, ஒரு அதிக எண்ணிக்கை கொண்ட ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவங்களிருந்து ஒரு குறிப்பிட்ட பேருக்கு, ஒரு 100 பேருக்கு அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும் நம்ம தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம டெஸ்ட் வச்சு ஃப்ரீ டெஸ்ட்னால் முன் தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. மாதிரி தேர்வு மாதிரி நம்ம வைக்கிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் பைலட் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது எதுக்காக அப்படின்னு கேட்டால், கொஸ்டினோட ப்ரிப்பரேஷனாக கரெக்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா, நம்மளோட குறைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி வைக்கிறது. ஓகேங்களா?
அடுத்து பாருங்கள் 16வது கொஷின். 16வது கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டால் பல்வேறு குழுக்களிடையே சமத்துவத்தை உறுதி செய்வது எது அப்படின்னு கேட்குறாங்க. பல்வேறு குழுக்களிடையே சமத்துவத்தை அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் என்ன பண்ணாங்க, ரேங்கிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது ஸ்கூலில், அப்படி தானே? ரேங்கிங் சிஸ்டம் இருந்தது. இப்போ என்ன பண்ணுறாங்க, கிரேடு சிஸ்டம் கொண்டு வந்துட்டான். 60 மார்க்குக்கு மேலே இருந்தாலே நீ என்ன பண்ண ஏ கிரேடு அப்படிங்கிற மாதிரி கிரேடு மார்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழுக்களுக்கிடையே ஒரு சமத்துவம் இருக்கும். இது நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டில் ரேங்க் படி போடும்பொழுது நான் ஃபஸ்ட் ரேங்க், நான் செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி இருந்தது. அப்போ வந்து என்னது சமத்துவத்தை உறுதி செய்கிறது எது அப்படின்னு கேட்டால் ரேங்கிங், அதாவது கிரேடு சிஸ்டம், தர நிர்ணயம் அப்படிங்கிறது. மதிப்பீட்டு திறவுகோல் வராது, தரம் உருவாக்கலும் வராது, பைலட் சோதனையும் வராது. எது வரும்னா தர நிர்ணயம் தான் வரும். அடுத்து பாருங்கள், ஒரு சாதனை சோதனையில் தரநிலைப்படுத்துதலின் முதல் படி எது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டில் இந்த டெஸ்ட் இந்த கொஸ்டின் ஆல்ரெடி ரிப்பீட் கொஸ்டின் அப்படிங்கிறேன் நினைக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து சோதனையை திட்டமிடணும். என்ன டெஸ்ட்டோ அந்த டெஸ்ட்டுக்கு எது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திட்டமிடணும். அதுக்கப்புறம் மதிப்பீடு பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன், சான்றிதழ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் பிஜிடிஆர்பியில் நம்ம அது ஒரு அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு தான். இல்லைனா இந்த தேசிய லெவலில் வந்து இந்த டெஸ்ட்லாம் அட்டன் பண்ணுறாங்க இல்லையா, அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு எல்லாமே என்னது அச்சீவ்மெண்ட் டெஸ்ட்டு தான். ஓகேங்களா? அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன கிடைக்கும், அதுக்குரிய சர்டிஃபிகேட் கிடைக்கும். அப்போ அது ஃபஸ்ட்டு என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திட்டமிடணும். அதுக்கப்புறம் மதிப்பெண் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. 18வது கொஸ்டின் பாருங்கள். தரப்படுத்துதலின் உயர்ந்த நோக்கம் என்னவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. தரப்படுத்துதல் அப்படிங்கிறது கிரேடு கொடுக்குறதோட உயர்ந்த நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது முடிவுகளை ஒப்பிட்டு உறுதி செய்தல் அப்படிங்கிறது தான் இந்த தரப்படுத்துதலோட உயர்ந்த நோக்கம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இவன் நல்ல மார்க் எடுத்திருக்கான் அப்படிங்கிறத வந்து நான் என்ன பண்ணுறது, உறுதி செய்கிறது தான் அந்த தரப்படுத்தல், கிரேடிங் மார்க் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஒன் செகண்ட். 19வதுல என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு பங்கேற்காத கவனிப்புக்கு எடுத்துக்காட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பங்கேற்காத கவனிப்பு அப்படின்னு கேட்டால் பங்கேற்கிற கவனிப்பு அப்படின்னோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே நம்ம இன்வால்வ் ஆகி அவன் கூடயே இருந்து அவன் என்னென்ன பண்ணுறான் அப்படிங்கிறத கவனிக்கிறது பங்கேற்பு கவனிப்பு அப்படின்னு சொல்லலாம். பங்கேற்காத கவனிப்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம கிளாஸ் ரூமை விட்டுட்டு வெளியில் நின்றுட்டு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறான், என்ன செய்கிறான், அவனோட ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி வகுப்பறைக்கு பின்புறம் நின்று விவாதத்தை பார்க்குறது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா பங்கேற்காத கவனிப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள் 20வது கொஸ்டினில் வந்து மேட்ச் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த மேட்ச் வந்து எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் வரும். ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோனா என்னென்னு கேட்டிங்கன்னா குறுநிரல் தொகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. குறுநிரல் தொகுப்பு. கொஞ்சம் இழுத்து தான் இருக்குது, இதில் வரமாட்டேங்குது. ஓகேங்களா? அதாவது போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. போர்ட்ஃபோலியோ அதே நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஸ்டூடெண்ட்டோட அந்த மாணவனோட பணிகள் எல்லாத்தையும் கவனித்து அவனுக்கு வந்து அவன் வந்து இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சில பேர் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிப்பில் நல்லா இன்ட்ரெஸ்டடாக இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நேஷ்னல் லெவலில் நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போ கபடிலையோ அது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ இல்லை ஸ்டேட் லெவல்லையோ இல்லை நேஷ்னல் லெவல்லையோ நல்லா அச்சீவ்மெண்ட் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு காலப்பகுதியில் அவனோட முன்னேற்றம் எப்படி இருக்குது, அவன் என்னென்ன மாதிரியான முயற்சிகள்லாம் பண்ணியிருக்கான், அவனுக்கு வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு நல்லாவே திறமை இருக்கும், பட் அவன் முயற்சி பண்ணியிருப்பான், பட் அதில் தோற்று போயிருப்பான். பட் ஆனால் நல்ல லெவல் என்ன சொல்லலாம், ரொம்ப டிஃபிகல்ட்டானதில் கூட அவன் வந்து என்ன பண்ணியிருப்பான், முயற்சி பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இதெல்லாம் அவனோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோ. ஓகே, போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது இது எப்படி இவங்க டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் கிடையாது. அவன் இந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே அவன் என்னென்ன மாதிரியானதெல்லாம் பண்ணியிருப்பான், என்னென்னலாம் செஞ்சுருக்கான் அப்படிங்கிறத கவனித்து அவனுக்கு கொடுக்குறது அந்த போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லலாம். இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நான் 10 நாளில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அது வந்து என்னது, இப்போ ஒரு 5 வருஷம் அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் படிக்கிறான், 6th-லேருந்து 10th வரையிலும் அவனோட என்ன சொல்லலாம், அவனோட முன்னேற்றம் எப்படி இருக்குது, அவன் என்னென்ன மாதிரிலாம் முயற்சி பண்ணியிருக்கான், அவனோட படைப்பாற்றல் என்ன, அவனோட திறன்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு 5 இயர்ஸாவது ஆகும் கண்டிப்பாக. அந்த 5 இயர்ஸாவது அவனை வந்து என்ன பண்ணணும், நம்ம கண்காணித்து எடுக்கிறது தான் அந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதில் என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு 5 டைப் ஆஃப் போர்ட்ஃபோலியோ இருக்குது, ஆவண தொகுப்பு இருக்குது. ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோ ஆவண தொகுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்று என்ன கேட்டால் பணி, அதாவது வேலை ஆவண தொகுப்பு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து சில படிகள் எடுத்து வச்சுருப்பான். சேகரிப்புகள் அப்படின்னா கட்டுரை வரைதல்,
கருத்துக்கள் உருவாக்குதல், அந்த மாதிரியான அவனோட இன்வால்மெண்ட் பேஸ்டு அவன் செய்கிற ஒர்க்கு. அப்படி தானே? கட்டுரை அப்படிங்கிறது அவன் தான் எழுதணும், அப்படி தானே? அந்த மாதிரியாக அவன் செய்கிற ஒர்க்கு, அவன் செய்கிற பணி, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன வரும்? தொடர்ச்சியான சேகரிப்பு வரைவுகள். சேகரிப்பு வரைவுகள் அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா இந்த ப்ரெசன்டேஷன், அவனோட கட்டுரைகள், கருத்துக்கள், இது எல்லாத்தையும் நம்ம சொல்லலாம். அடுத்த செகண்ட் ஒன்று பாருங்கள், காட்சி. காட்சிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனோட கண்காட்சிப்படுத்துதல் அப்படின்னு சொல்லும்போது நான் இப்போ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, அது எல்லார மாதிரி இல்லாமல் அவன் எப்படி டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத பற்றி அவனோட போர்ட்ஃபோலியோ நம்ம ரெடி பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஹார்ட்டு வந்து செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் எப்படி தெர்மாக்கோல் சீட்டில் கொண்டு வந்திருக்கானா, இல்லை அதை நேச்சுரலாகவே ஃபங்க்ஷன் பண்ணுற மாதிரி அவன் நிறையா எக்யூப்மெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணி கொண்டு வரானா அப்படிங்கிற மாதிரி அவனோட காட்சிப்படுத்துதல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இதில் வந்து இன்வால்மெண்ட் பண்ணிக்கலாம் போர்ட்ஃபோலியோவில். அப்போ காட்சி அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறோம், சிறந்த பணிகளை காட்சிப்படுத்துதல் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வேலை அப்படிங்கும்போது தொடர்ச்சியான சேகரிப்பு வரைவுகள், காட்சி அப்படிங்கும்போது சிறந்த பணிகளை காட்சிப்படுத்துதல். அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பீடு அப்படிங்கிறது எதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவனோட ஆவண தொகுப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் நிறைய ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மதிப்பீடு பண்ணலாம். இப்போ மதிப்பீடு அளிக்கிறதுக்கு அவன் முன்னேற்றத்தை காட்டுதல். ஓகேங்களா? அவனோட முன்னேற்றத்தை காட்டினா தானே அவனோட ப்ரெசன்டேஷன் பெட்டராக இருந்தால் தான் நான் என்ன பண்ண முடியும், நிறையா ஸ்கோர் மார்க் கொடுக்க முடியும். ஸோ அது மதிப்பீடுங்கிறது மதிப்பெண் அளிக்க முன்னேற்றத்தை காட்டுதல். வளர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது நேரத்துடன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துதல். இப்போ ஏனோ தோற நான் பாட்டு ஸ்கூலுக்கு வந்தேன் போனேன் அப்படின்னு இல்லாமல் என்ன பண்ணுறது, அந்த நேரத்தில் சில விஷயங்கள் அவனோட மேம்பாட்டிற்கு என்னென்ன கவனங்கள்லாம் செலுத்துகிறான் அப்படிங்கிறது. இந்த நாலுமே எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் வரும். ப்ளஸ் அஞ்சாவது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஜிட்டல் ஆவண தொகுப்பு அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பணி ஆவண தொகுப்பு, அடுத்து காட்சி ஆவண தொகுப்பு, தேர்ட் ஒன்று வந்து மதிப்பீடு ஆவண தொகுப்பு, ஃபோர்த் ஒன்று வந்து வளர்ச்சி ஆவண தொகுப்பு, அஞ்சாவது வந்து டிஜிட்டல் ஆவண தொகுப்பு. இந்த 5 ஆவண தொகுப்பும் எதில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா போர்ட்ஃபோலியோவில் வரும். ஓகேங்களா? போர்ட்ஃபோலியோவை குறுநிரல் தொகுப்பு அப்படின்னும் நம்ம சொல்லலாம். இது எதுக்காக இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அவனோட முன்னேற்றம் எப்படி இருக்குது, அவனோட திறன் எப்படி இருக்குது, அவனோட படைப்பாற்றல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? இதுக்கு வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து ஒரு வருஷத்தில் முடியுமானா கிடையாது. ஏன்னா இந்த வருஷம் அவன் பெட்டராக இல்லாமல் இருக்கலாம், அடுத்த வருஷம் அவன் நேஷனல் லெவல் சாம்பியன் ஆகலாம். அந்த மாதிரியான ஒவ்வொரு டைமும் என்ன பண்ணலான்னா அப்போ இதுக்கு ஒரு குறைந்த பீரியடு கொஞ்சமாவது கால அவகாசம் வேண்டும். ஓகேங்களா? ஒரு போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? அப்போ இதுக்கு என்னது ஆன்சர்? ஆன்சர். வேலை அப்படிங்கிறது தொடர்ச்சியான சேகரிப்பு வரைவுகள், காட்சிங்கிறது சிறந்த பணிகளை காட்சிப்படுத்துதல், மதிப்பீடுங்கிறது மதிப்பெண் அளிக்க முன்னேற்றத்தை காட்டுதல், வளர்ச்சிங்கிறது நேரத்துடன் மேம்பாட்டில் கவனம் செலுத்துதல். ஓகேங்களா? அடுத்து 21வது கொஸ்டின் வாங்க. சிவி குட்டின் வரையறையின் படி உற்றுநோக்கல் அப்படிங்கிறது என்னது, அப்சர்வேஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து நான் சும்மா இப்படியே பார்த்துட்டே இருக்கிறதா அப்சர்வேஷன் கிடையாது. அவன் என்னென்ன செயல்கள் செய்கிறான், அவனோட சூழ்நிலையோட வெளிப்புற நடத்தைகளை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கவனிக்கிறதா அப்சர்வேஷன். அப்படி தானே? இல்லை அவனை உட்கார வச்சு சும்மா பார்த்துட்டு இருக்குது அப்சர்வேஷனா கிடையாது. ஓகேங்களா? அப்போ 21வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்? பொருத்தமான சூழ்நிலைகளில் வெவ்வேறு நடத்தையை கூர்ந்து கவனித்தல். அதுதான் என்னது அப்சர்வேஷன். யார் சொல்கிறாங்க? சிவி குட் சொல்கிறாரு. ஒருத்தவங்களும் என்னது அவங்க வந்து நல்ல பெஸ்ட்டாக அவங்களோட நடத்தி இருந்தால் நம்ம அப்சர்வ் பண்ணுறது என்னது குட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஒருத்தவங்க நம்மளே பாருங்களேன், நம்மளோட ஃப்ரெண்டோ யாரோ ஒருத்தவங்க வந்து நல்லா நிறையா க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி நிறையா செஞ்சுட்டே இருக்காங்கன்னா நம்மளும் அவனை மாதிரி நம்மளும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு குட் திங்கிங் நமக்கு வரும். அதை பேஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு அப்சர்வேஷன் அப்படிங்கிறது பொருத்தமான சூழ்நிலைகளில் வெளிப்புற நடத்தையை கூர்ந்து கவனித்தல் தான் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஞாபகம் வச்சுக்கோங்க. அது அடுத்துக்கிறது பாருங்கள். 22வது கொஸ்டின் போர்ட்ஃபோலியோ நான் ஆல்ரெடி சொன்னேன்னா இப்போ தான், அதாவது குறுநிரல் தொகுப்பு அப்படிங்கிறத போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேரம் பிடிக்கும். என்ன நேரம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன், போர்ட்ஃபோலியோ ரெடி பண்ணணும்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷமாவது ஆகணும். அப்படி தானே? அவனை எடுத்த உடனே இவன் நேஷனல் லெவல் சாம்பியன் ஆயிடுவானா அதெல்லாம் நமக்கு தெரியாது. அவனோட இதுக்கு எல்லாத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 6th ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 10th இல்லை 12th தான் அவனோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத நம்ம ரெடி பண்ணி கொடுக்க முடியும். 1 வருஷம் 2 வருஷத்தில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. ஸோ போர்ட்ஃபோலியோ மதிப்பீடோட குறைபாடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரம் அதிகம் பிடிக்கும். அடுத்து 23வது கொஸ்டின். விரைவான மதிப்பீடு செய்யலாம் ஆனால் விவரமற்ற ரூபிக் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் ரூபிக் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆல்ரெடி ரூபிக் அப்படின்னா என்ன சொல்லியிருந்தேன்,
முன்கணிப்பு சாரி அதை என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ரூபிக் அப்படிங்கிறது ஒரு மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன். தரப்படுத்தப்பட்ட அட்டவணை அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா மதிப்பீட்டு வழிகாட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ரூபிக் அப்படிங்கிறது வந்து 2 விதமான ரூபிக் நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து பகுப்பாய்வு ரூபிக், இன்னொன்று வந்து முழுமையான ரூபிக். இந்த 2 மட்டும் தான் இருக்குது. இது 2 கிடையாது. ரூபிக் வகைகளில் 2 ரூபிக் தான் இருக்குது. ஒன்று வந்து பகுப்பாய்வு ரூபிக், இன்னொன்று வந்து முழுமையான மதிப்பீடு ரூபிக் அப்படின்னு சொல்லலாம். பகுப்பாய்வு ரூபிக் அப்படின்னா என்ன மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு விஷயத்தவே நம்ம என்ன பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது, டிவிஷன் பண்ணி அதில் ஒவ்வொன்றிலையும் அவனோடது எப்படி இருக்குது, அவனோட திறமைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் பகுப்பாய்வு ரூபிக் அப்படிங்கிறது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டான்ஸ் ஆட சொல்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. டான்ஸ் ஆடவும் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ப்ரெசன்டேஷனும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ ப்ரெசன்டேஷனுக்கு தனியாக, டான்ஸுக்கு தனியாக, அந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது, அவங்களோட ஸ்கோரிங்கை வந்து நான் கால்குலேட் பண்ணுறது வந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பகுப்பாய்வு ரூபிக் அப்படின்னு சொல்லலாம். முழுமையான ரூபிக் அப்படிங்கும்போது ஒரு விஷயத்தை அதை முழுசாக நான் என்ன பண்ணுறது, டிசைட் பண்ணுறது. ரூபிக்கில் நான் மொத்தம் எத்தனை வரும் அப்படின்னு சொன்னேன், 4 விதமாக நம்ம ரூபிக் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது பகுப்பாய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒன்று வந்து காட்சி, அவனோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்குது, அவனோட கண்டென்ட் எப்படி இருக்குது. தேர்ட் ஒன்று வந்து அவனோட ஐ கான்டாக்ட் எப்படி இருக்குது. ஃபோர்த் ஒன்று வந்து அவனோட வாய்ஸ் எப்படி இருக்குது. அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ரூபிக் பண்ணலாம். ஓகே, ஒரு டிராயிங்கில் போய்ட்டு நான் போய்ட்டு வாய்ஸ் எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பகுப்பாய்வு செய்து பண்ணுறது வந்து, அதை ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணுறது வந்து பகுப்பாய்வு ரூபிக் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம மதிப்பீடு பண்ணுறது வந்து முழுமையான ரூபிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 24வது கொஸ்டின். ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ பெரும்பாலும் எதற்கு பயன்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது வந்து இதில் வந்து ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பணி ஆவண தொகுப்பு அப்படிங்கிறது. அது எதுக்கு பயன்படுது? அவனோட வரைப்பிரதிங்கிறது அவனோட டிராயிங்ஸாக இருக்கலாம், இல்லை கட்டுரைகளாக இருக்கலாம், இல்லை அவனோட தீம்ஸு, அவனோட கருத்துக்கள் இதெல்லாம் சேகரித்து மேம்படுத்துறது தான் இது ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ. நம்ம பார்த்தோம், இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த வேலை அப்படிங்கிறது வேலைன்னு கொடுத்துருக்காங்க, இல்லை ஒர்க்கிங், அது இங்கிலீஷில் ஒர்க்கிங்கிறது வேலை அப்படின்னு ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஆன்சர் வந்தது? இந்த வேலை அப்படிங்கிறதுக்கு தொடர்ச்சியான சேகரிப்பு வரைவுகள். அதே தான் இங்கேயே வந்திருக்கு. வரைபிரதி மற்றும் கருத்துக்களை சேகரித்து மேம்படுத்துதல். அவன் சில என்னது கட்டிங்ஸ் எடுத்து வச்சுருக்கலாம். இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி அவன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவன் பேப்பர் கட்டிங்ஸாக இருக்கலாம், இல்லை அது கட்டுரையாக இருக்கலாம், இல்லை அவனால் எழுதப்பட்ட சில கண்டென்ட்டாக இருக்கலாம். அதையெல்லாம் சேகரித்து மேம்படுத்துறது தான் என்னது ஒர்க்கிங் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது. 25வது கொஸ்டின். பின் வருவனவற்றுள் எது உற்றுநோக்கலின் வகை ஆகாது அப்படின்னு கேட்குறாங்க. உற்றுநோக்கல் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, வந்து பங்கேற்பு அப்படிங்கிறது வந்து ஸ்டூடெண்ட்டாக நம்ம உட்காந்து வந்து என்ன பண்ணுறது, அவனை பார்க்குறது, அவனை வந்து அப்சர்வ் பண்ணுறது, அவன் என்ன மாதிரியான அவனோட பிஹேவியர் இருக்குது, அவன் கரெக்டாக பண்ணுறானா, அந்த மாதிரி. பங்கேற்காத அப்படின்னு சொல்லும் பொழுது வகுப்பறைக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுறது. கட்டமைக்கப்பட்ட அப்படின்னு சொல்லும்போது, அப்படின்போது ஒரு பர்டிகுலரான ஒரு சில என்ன கொடுக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கண்டிஷன் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாட்ச் பண்ணுறது. இப்போ டெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க, 2 மணி நேரம் கம்பல்சரி உட்காந்து தான் ஆகணும். அது வந்து என்னது, அது ஒரு ரூல்ஸு. அந்த மாதிரி கொடுக்குறது என்னது அப்படின்னு கேட்டால் கட்டமைக்கப்பட்ட. இது 3மே அப்போ என்ன வரும்னா அப்சர்வேஷனில் வரும். பட் பகுப்பாய்வு அப்படிங்கிறது வந்து அப்சர்வேஷனில் வராது. பகுப்பாய்வில் வந்து நம்ம தனித்தனியாக பிரிச்செல்லாம் பகுப்பாய்வு பண்ண மாட்டோம். ஓகேங்களா? அப்போ என்னது, இந்த பங்கேற்காத கட்டமைப்பு, இந்த 3ம் வந்து இதில் வரும்னா அப்சர்வேஷனில் வரும். அடுத்து பாருங்கள், ரூபிக்கோட வகைகள் அதனோட சிறப்பம்சத்தோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. நான் சொன்னேன் 2 விதமான ரூபிக் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பகுப்பாய்வு ரூபிக், செகண்ட் வந்து முழுமையான ரூபிக் அப்படிங்கிறது. பகுப்பாய்வு ரூபிக் அப்படிங்கிறது என்னது, ஸ்ப்ளிட் பண்ணி அவங்களோட கருத்துக்களை என்ன பண்ணுவாங்க, அமைக்கிறது அப்படின்னு சொன்னேன். அப்படி தானே? அதுதான் செகண்ட் ஒன்றில் இருக்கிறது பகுப்பாய்வு ரூபிக். இப்போ முழுமையான ரூபிக் அப்படிங்கிறது ஒரு மொத்த மதிப்பு, ஒரு ப்ரெசன்டேஷன் அவன் பண்ணுறான்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஸ்கோரிங் கொடுக்குறது வந்து முழுமையான ரூபிக் அப்படின்னு சொல்லலாம். இது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியாக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுக்குறது வந்து பகுப்பாய்வு ரூபிக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 27வது கொஸ்டின் பாருங்கள். 27வது கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்டிங் ஸ்கோர்ஸ் அதாவது மதிப்பீட்டு அளவுகோல், அதில் வந்து எண்கள், விளக்கங்கள் அல்லது காட்சிகள் மூலம் உருவாக்கப்படலாம் அப்படிங்கிறாங்க. கரெக்டு. ரேட்டிங் ஸ்கேல்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எதனால் அவங்களுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விளக்கமும் இருக்கணும், அது காட்சியும் இருக்கும். அப்போ கரெக்டு தான். அவை நடத்தி திறலின் அளவை மதிப்பீடு செய்ய உதவுது அப்படிங்கிறாங்க. கரெக்டு, 2மே கரெக்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்காக எண்கள் வச்சுருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கோர் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக. விளக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம இந்த ரூபிக் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி அவனுக்கு எப்படி நம்ம ஸ்கோர் கொடுத்தோம் அப்படிங்கிறத விளக்குறது.
ஓகேங்களா? அப்போ வந்து என்னது, அதை தான் அவன் சொல்லியிருக்கு, நடத்தை திறனின் அளவை மதிப்பீடு செய்ய உதவுது அப்படிங்கிறாங்க. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எந்த ஒரு கூற்று காரணம் எடுத்துக்கிட்டாலும் நம்ம ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தையை போட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ மதிப்பீட்டு அளவுகோல் எண்கள், விளக்கங்கள் அல்லது காட்சிகள் மூலம் உருவாக்கப்படலாம். ஏனெனில் அவை நடத்தை திறனின் அளவை மதிப்பீடு செய்ய உதவுகிறது. அப்போ கரெக்டு. அப்போ என்ன பண்ணுது, காரணம் வந்து கூற்றை விளக்குகிறது. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன வரும், ஏ ஆப்ஷன். அடுத்து பாருங்கள், 28வது கொஸ்டின். சரிபார்ப்பு பட்டியல் செக்லிஸ்ட் மற்றும் மதிப்பீட்டு அளவுகோல் ஸ்கேல் ஒன்றிணைக்கும் கருவி இது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன மேம் செக்லிஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண சொல்கிறேன் ஸ்டூடெண்ட்டை, ஒரு கெமிஸ்ட்ரி லேப்லையோ இல்லை ஏதோ ஒரு லேபில் போய்ட்டு அவன் பண்ணுறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். செக்லிஸ்ட்னா என்ன, ஒவ்வொன்றா செக் பண்ணுறது தானே செக்லிஸ்ட்டு. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, செக்லிஸ்ட் மதிப்பீட்டில் வந்து அவன் எப்படி அந்த பொருளை ஹேண்டில் பண்ணுறான் அப்படிங்கிறது. இப்போ நான் ஒரு பிப்பட்டோ பியூரட்டோ அவன்கிட்ட கொடுக்கும்பொழுது அவன் தூக்கி போட்டு உடைக்கிறது, இல்லை அவனோட இதெல்லாம் இதாக இருக்குது அப்படின்னா அது என்னது, அது ஒஸ்ட்டு. ஸோ வந்து அதன் மூலிமா அவனுக்கு ஸ்கோர் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், அவன் பாதுகாப்பான முறையில் அதை ஹேண்டில் பண்ணுறானா, முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் இருக்கலாம். ஏன்னா கெமிஸ்ட்ரி லேப்லலாம் நிறையா ஆசிட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அதை என்ன பண்ணணும், முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு அவன் வந்து யூஸ் பண்ணுறானா அப்படிங்கிறது. 2 கருவிகளை சரியாக பயன்படுத்துகிறானா அப்படிங்கிற மாதிரியான சிலதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்குறது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா செக்லிஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ என்னது, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டே பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொடுத்த எல்லா பொருளும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அது என்ன அளவில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அப்போ சரிபார்ப்பு பட்டியல் மற்றும் மதிப்பீட்டு அளவுகோலை ஒன்றிணைக்கிற கருவி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிபார்ப்பு பட்டியலுக்கு சரிபார்ப்பு பட்டியல் வரணும், மதிப்பீட்டு அளவுகோலுக்கு அளவுகோல் வரணும். இந்த 2மே இருக்கும். ஸோ செக்லிஸ்ட்னால் என்னன்னு சொல்லிட்டேன். செக்லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டோ ஏதோ ஒன்று செய்யும் பொழுது அந்த ஸ்டூடெண்ட் வந்து எதை பேஸ் பண்ணி அதெல்லாம் கரெக்டாக செய்கிறானா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் செக்லிஸ்ட்டு. அவனோட பாதுகாப்பு நடவடிக்கை கரெக்டாக இருக்கா, அவனோட கருவிகளை சரியாக பயன்படுத்துகிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான் செக்லிஸ்ட் அப்படிங்கிறது. அப்போ என்னது, லாஸ்ட்டாக என்ன பண்ணுவோம், அது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஸோ சரிபார்ப்பு பட்டியலும் வேணும், மதிப்பீட்டு அளவுகோல் அப்படின்னு சொல்லும்போது அளவுகோலும் வேணும். இந்த 2மே இருந்தால் தான் இது ஒன்றிணைக்கிற கருவி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், 29வது கொஸ்டின். மாணவர்கள் முன்னேற்றத்தை ஒருங்கிணைந்த பார்வையில் காட்டுவது போர்ட்ஃபோலியோ ஆகும். ஆமாம், ஏன்னா அவனோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனோட கல்வியை மட்டும் கிடையாது, அவனோட எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே சொல்கிறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது. அவனோட ஸ்போர்ட்ஸில் அவனோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது, இல்லை வேறு ஆக்டிவிட்டீஸில் அவனோட இன்வால்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது. அப்போ இது என்னது, கரெக்டு. அடுத்து பாருங்கள், காரணம் அவன் புறநிலை மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்துதல். அவன் என்ன சொல்லியிருக்கோம், நம்ம ஆல்ரெடி போர்ட்ஃபோலியோவில் வந்து அவன் வந்து அந்த 4 டைப் பார்த்தோமா, அதில் வந்து வளர்ச்சி அப்படின் போது அவனுக்கு அந்த டயத்தை வந்து எப்படி அவன் யூஸ்ஃபுல்லாக மேம்படுத்துகிறான் அப்படிங்கிறது தான். அப்போ அவன் நேரத்தை மிச்சப்படுத்துகிறான், அதை யூஸ்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணுறான். அப்போ இது என்னது, தப்பு. ஓகேங்களா? அப்போ வந்து 29ல் வந்து ஏ வந்து ரைட்டு, கூற்று வந்து சரி, காரணம் தவறு. இதுலேயே நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம், அதனால் ஏனெனில் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் போட்டு பார்க்க தேவையில்லை. அடுத்து பாருங்கள், 30வது கொஸ்டின். மறைமுக சக பகுப்பாய்வு என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மறைமுக அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்போ நாமெல்லாம் பார்த்தோம் பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் திருத்துவாங்க பார்த்தீங்களா, அதை என்ன நம்ம டீச்சரேவா போய் திருத்துறாங்க கிடையாது, யாரோ ஒருத்தவங்க திருத்துவாங்க. அப்போ என்னது, அந்த மதிப்பாய்வாளர் அந்த ஆசிரியருக்கு வந்து யாருன்னே நமக்கு என்ன தெரியாது, அடையாளம் தெரியாது, நமக்கு யார் திருத்துனாங்கன்னு நமக்கு தெரியாது. அதுதான் என்னது அப்படின்னா மறைமுக சக பகுப்பாய்வு அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ கெமிஸ்ட்ரி பேப்பர்னா கெமிஸ்ட்ரி டீச்சர் தான் திருத்துவாங்க, பயாலஜி டீச்சர் வந்து திருத்த மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கிறது மறைமுக சக மதிப்பாய்வு அப்படிங்கிறது. அந்த சப்ஜெக்டுக்குரிய டீச்சர் வந்து நமக்கு வந்து அடையாளம் தெரியாது, யாரோ ஒருத்தவங்க திருத்துறது தான் அப்படி சொல்கிறாங்க மறைமுக சக மதிப்பாய்வு அப்படின்னு. ஓகே, இதில் வந்து 30 கொஸ்டின் கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி இது வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் பார்த்து அந்த கண்டென்ட்டில் மேட்ச் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? தென் மீதி எல்லா கொஷின்ஸுமே இதில் ஓரளவு நல்லாவே நம்மளால் ஆன்சர் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே டீச்சர்ஸ், தேங்க்யூ. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். தேங்க்யூ.